டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக் வந்து 100 மார்க் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் வந்து கிட்டத்தட்ட அப்சல்யூட் மார்க்கிங் மாதிரி. அதாவது நம்ம கரெக்டாக எழுதுனா ஈஸியாக மார்க் வந்துடும். நம்ம கரெக்டாக எழுதாமல் கொஞ்சம் சுற்றி எழுதுகிற மாதிரி எழுதுகிறோன்னா மார்க் வராது. ஸோ வந்து மேக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ அப்சல்யூட்டாக நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை டெலிவரி பண்ண பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்கில் மார்க் அதிகமாக எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டுற, சர்வீஸ் வாங்கின பேப்பருக்கும் சர்வீஸ் வாங்காத பேப்பருக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரியான சப்ஜெக்ட் இது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து படிக்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸு, காம்பவுண்ட்ஸு, ஆசிட் பேஸு, சால்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே நமக்கு வந்து நல்லா நோட்ஸ் இருக்குது. ஸோ அதையே வந்து நம்ம நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ எனக்கு இந்த வாட்டி ஆசிட் பேஸ்லாம் கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதெல்லாம் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதின ஞாபகம் எனக்கு இருக்குது. அதுக்கடுத்து கார்பன், நைட்ரஜன், அப்புறம் ஓரு, மெட்டல்ஸு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, இந்த மாதிரி டாபிக்ஸும் வந்து நம்ம கரெக்டாக அந்தந்த டாப்பிக்கு 10 மார்க் ஆர் 15 மார்க் லெவலுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக டெலிவரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கடுத்து ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி பார்த்தோன்னா நமக்கு சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜி, ஓசன் தெர்மல் எனர்ஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நான் ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃபாசில் ஃபியூயல்ஸு, கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரினியூவபிள் எனர்ஜி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். எனர்ஜி வந்து இந்தியா லெவலில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ், டோட்டல் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ரினியூவபிள் எனர்ஜி எவ்வளோ பர்சன்டேஜ், நான் ரினியூவபிள் எவ்வளோ பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த எக்ஸாக்டாக நம்பர்ஸ் வைஸாக வந்து கொடுக்குறப்போ பாக்ஸ் கண்டென்ட்டாக நம்ம கொடுத்தோன்னா நம்ம மார்க் இன்னும் நல்லா ஃபெச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட்ஸு லைக் ரோபோட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மொபைல் கம்யூனிகேஷனு, பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பார்ட்டையும் ஒரு கொஸ்டினாக மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி மேக் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வர்றப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ChatGPT நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ ChatGPT என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ட்டு கேட்டு அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு 10 மார்க் அளவுக்கு ஆன்சர் வேணும், 15 மார்க் அளவுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் நல்லது. நோட்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். ChatGPTயில் படிக்கிறது மட்டும் போதாது, அதை எடுத்து கரெக்டாக நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பார்த்தோன்னா RDBMS, நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுக்கடுத்து இமேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான பார்ட் தான். பட் வந்து நம்ம ChatGPTயில் போட்டு பேசிக்கான டேர்ம்ஸ்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலாக எழுதணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமினருக்கு புரியணும், அவ்வளோதான். அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளோட வேர்ட்ஸை கன்வே பண்ணிட்டாலே நமக்கு வந்து மார்க் ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், கிராப்பிங் பேட்டர்ன், ஆர்கானிக் ஃபார்மிங்கு, அதுக்கடுத்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சராக நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கும் வந்து நம்ம ChatGPTயே ரிலே பண்ணலாம். கரெக்டான கொஸ்டின்ஸை கரெக்டான ப்ராம்ப்டோட எடுத்து கொடுத்து நம்ம வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பிளான்ட் ப்ரொபகேஷனு, கிளாஸ் ஹவுஸு, ஃப்ளோரிகல்ச்சர், ஒலிரிகல்ச்சர், போமோலஜி, அதுக்கடுத்து வெர்மிகல்ச்சர், ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸு, இதுவும் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. இதையும் வந்து ஈச் டாப்பிக்கை ஒரு 10 மார்க் அளவுக்கு இல்லை 15 மார்க் அளவுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு இன்னும் நல்லது. அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷனு, பிளட்டு, எக்ஸ்க்ரீஷனு, எண்டோக்ரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன், கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே நல்லா எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டாப்பிக்கையும் ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும்.
அதுக்கடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி டாப்பிக்காக எடுத்து எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லேருந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டை கேட்க சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டெக்னாலஜி, இதையும் வந்து நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் இப்போது தமிழ்நாடு வந்து டாப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எத்தனை வருஷமாக வந்து டாப் லெவலில் இருக்காங்க, இப்போ என்ன ரேங்க்கு, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து அதோட இன்க்ளூட் பண்ணுறப்போ, ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணுறப்போ நமக்கு மார்க் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வரும். அதுக்கடுத்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே டயக்ராமோடு இருக்குது. ஸோ அந்த ஒரு டயக்ராமே போதும் நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு டயக்ராமையே வந்து வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இஸ்ரோ தான். இஸ்ரோவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, எங்கெங்கே அதோட ஆர்கனைசேஷனோட ஆஃபீஸஸ், இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூஷன் என்னென்ன ஒர்க்கு பண்ணுது, அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து இஸ்ரோ லான்ச் பண்ணுற சேட்டலைட்ஸு, இஸ்ரோவோட லான்ச் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டு, அந்த க்ரையோஜெனிக் இன்ஜின், மார்க் 3 இன்ஜின், இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இஸ்ரோவோட ஃபியூச்சர் மிஷன்ஸு, ப்ரெசன்ட் மிஷன்ஸு, சந்திராயன், மங்கள்யான், சுக்ரயான், அதுக்கடுத்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனு, ஃப்யூச்சரில் நம்ம பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷன் நம்ம பில்ட் பண்ண போகிற ஸ்டேஷனு, இந்த மாதிரி வந்து இஸ்ரோவோட ஒரு மிஷனையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுட்டா இந்த டாப்பிக்லேருந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக எது வந்தாலும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம்னா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து டிஆர்டிஓ தான் மெயின். டிஆர்டிஓவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, அதுக்கடுத்து டிஆர்டிஓவோட என்னென்ன மிஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன மிசைல்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் என்னென்ன புதுசாக மிசைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் என்ன, க்ரூஸ் மிசைல்ஸ் என்ன, அதுக்கடுத்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸோ S-400, அப்புறம் வந்து பிருத்திவி ஏர் டிஃபென்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ்டென்சிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறப்போ நம்ம வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாக என்ன கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஓசன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓசன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி, நியாட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனையும் ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மெடிக்கல் டூரிசம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஏன் வந்து இந்தியாவில் மெடிக்கல் டூரிசமோட ஹப்பாக இருக்குது, ஸோ தமிழ்நாடு வந்து எப்படி டாப் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், கரெக்டாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ChatGPTயில் கேட்டு நம்ம வந்து ஈஸியாக டேட்டாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலபஸில் இருக்கிற எல்லா வேர்டையும் ஒரு வேர்டுக்கும் நம்ம வந்து 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சயின்ஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஹை ஸ்கோர் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.